இங்க தானே வெயிட் பண்றதா சார் சொன்னாரு. ஆனா இங்க இல்லையே, எங்க போயிருப்பான்? சிஸ்டர் சிஸ்டர் மேம், சிஸ்டர் அது வந்து இங்க அது வந்து என்னாச்சு மேம்? ஏதாச்சும் தேவைப்படுதா? இல்ல சிஸ்டர், அது வந்து என்னன்னா இங்க வந்து இங்க என்னாச்சு மேம்? ஏதாச்சும் வேணுமா என்ன? இல்ல சிஸ்டர், அது வந்து என்னுடைய என்னுடைய அது உங்களுடைய ஃபைலா மேம்? உங்க கேபின்ல வச்சிட்டேன் மேம். சார் கொடுக்க சொன்னார் அப்பமே. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் தானே மேம் கேக்குறீங்க? ஸ்ரீனிவாசன் பேஷண்ட். அது அப்பமே உங்க ஸ்கேன் ரூம்ல இருந்து எடுத்துட்டு உங்க கேபின்ல வச்சிட்டேன் மேம். வேற ஏதாச்சும் வேணுமா? ஐயோ அது இல்ல சிஸ்டர், அது வந்து என்னுடைய நான் இங்க இருக்கேன். என்ன யார் இங்க வர சொல்லுது மேம்? சிஸ்டர் நீங்க போங்க, ஒண்ணும் இல்ல. சரி ஓகே மேம். யார்கிட்ட நீ முதல்ல இங்க வந்த? இங்க வராதானே நான் நைட்டே சொல்லிட்டு தானே வந்தேன் தெளிவா. உனக்கு புரியுதா இல்லையா? என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏன்டா அப்படி என்ன டார்ச்சர் பண்ற? எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்க பாரு கார்த்தி, இதெல்லாம் சுத்தமா நல்லவே இல்ல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? பின்னாடி வந்து சுத்தனா அப்படி மயங்கி உன் பின்னாடி வந்துருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏற்கனவே ஏமாத்தினது எல்லாம் போதும். இதுக்கு மேல மறுபடியும் ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. புரிஞ்சுதா? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன், வாய் திறந்து பேசி தோல. சாரி. என்ன சாரி சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டா? எப்பவுமே ஏடா கூடமா ஏதாச்சும் பேசுவான். சரி ஓகே, இதுவும் நல்லதுக்குதான். இப்படி பேசினாதான் மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டான். இங்க பாரு, எங்கேயும் போவாத, இங்க வெயிட் பண்ணு. நான் போயிட்டு என்னோட பேக் எடுத்துட்டு வரேன், வீட்டுக்கு கிளம்பலாம். புரிஞ்சுதா? இதுக்கு மேல இங்க வந்து வெயிட் பண்றது, என்ன கூட்டிட்டு போறேன், டிராப் பண்றேன், இந்த வேலையெல்லாம் எதுவும் தேவையில்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன் சொல்றது, அப்படிதானே? புரியுது. சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டான். சிவன் இப்படிப்பட்ட ஆளு கிடையாதே. என்னாச்சு? நம்ம ஒரு வேலை ஓவரா திட்டிட்டுமோ? என்னாச்சு? நின்னுகிட்டே இருக்க, போய் பேக் எடுத்துட்டு வா. நீ எங்கேயும் போகணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தல. நான் எப்ப சொன்னேன்? உன்கிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லையே. ரகு கிட்ட பேசும்போது வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீ எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வீட்டுக்கு போனோம்னா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போய் விடுறேன், அப்படி இல்லைன்னா ஏதோ இடத்துக்கு போகணும்னு சொன்னியாமே, அங்க கூட்டிட்டு போறேன். போயிட்டு சீக்கிரம் வா. சரி ஓகே. என்னாச்சு? ஏன் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? ஒருவேளை நம்ம ஃபாரின் போற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் இப்படி பிகேவ் பண்றானோ? சே, நம்ம தான் யார்கிட்டயுமே சொல்லலையே, அப்புறம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆதி அவன் சொல்லிட்டானோ? சொல்லிருக்க மாட்டான். சரி, இப்படியாச்சும் கேட்போம். உனக்கு என் கூட இருக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லைன்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, அவ்வளவுதான். நீ ஃபாரின் தான் போகணும்னு ஆசைப்படுறேன்னா ஃபாரினே போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. நானே அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றேன்டி. அதுக்காண்டி நீ இப்படி என்கிட்ட பொய்யா நடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இவ்வளோ கேவலமா என்ன நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் பண்ணது தப்பு தான், ஆனா உன்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கேட்டு எனக்கே வெறுத்து போச்சு. இதுக்கு மேல உன் விருப்பம் தான், என் கூட வாழ்றதும் வேணாங்கிறதும் எதுவா இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்னாச்சு ப்ரோ? எங்களை பார்த்தோன்னே கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ப்ரோ உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? சேம் ஃபீலிங் தான். இங்கே ஒரு மாசம் இந்த கதை ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, இங்க பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. ஜெனிஃபரை நினைச்சுதானே ஃபீல் பண்றீங்க? அவ ஃபாரின் போறால, அதை நினைச்சுதானே ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் இல்ல ப்ரோ. யார் எங்க போனா எனக்கு என்ன? அவ அதுதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டான்னா அப்ப அவ அங்கேயே போட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ப்ரோ. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து சந்தோஷமா என்னன்னு கூட அவளுக்கு காட்டினதும் இல்ல, இது வரைக்கும் அவளை சந்தோஷமா நடத்துனதும் இல்ல. அப்ப எப்படி ப்ரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? நான் பேசும்போது நான் சந்தோஷமா அவகிட்ட இருக்கும் போது அவளும் அதே மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபாரின் போறதுக்கு தான் விருப்பம்னா அங்கேயே போட்டோம் ப்ரோ. நீங்க எதுவும் அவகிட்ட இதெல்லாம் கேட்டுக்காதீங்க. வேண்டாம் ப்ரோ, விட்டுருங்க. அவளுக்கு என்ன பிடிக்கல. யாரு சொன்னா உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு? உங்களை பிடிக்காமலாம் இல்ல, சின்ன வருத்தம் அவ்வளவுதான். அதுக்காண்டி நீங்க இப்படி ஒதுங்கி இருந்துறாதீங்க ப்ரோ, சொல்றது கேளுங்க. அதுக்கப்புறம் நினைச்சா கூட இனிமே வாழ முடியாது. மொத்தமா போயிருவா பார்த்துக்கோங்க ஃபாரினுக்கு. புரியும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க ப்ரோ, நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஜெனிஃபர் வரா. சிவா என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட? சாரி ப்ரோ. ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? சின்ன ப்ரோ. சாரி ப்ரோ. நீ பைத்தியக்காரா, அவர்கிட்ட ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் யாரோட இங்க வந்து உட்கார சொன்னது? ஒழுங்கு மாதிரி வெளியே போயிரு சொல்லிட்டேன். ஆமா, வெளியே நின்னமா அங்க இருந்தோமா அப்படியே கூட்டிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இங்க வந்து இவளுக்கு வெயிட் பண்றேன் அவளுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு புது பிரச்சனையை உருவாக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன தகுதி இருந்தா நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? மரியாதையே போயிருன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. என்னடா ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்க? அடிச்சான்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சிரும் பார்த்துக்கோ. அன்னைக்கு உன்னை சும்மா விட்டோம்னா அது சாதாரண ஆதி, இப்ப அப்படி இல்ல, பத்திரகாளி ஆதியா வந்து நின்னுட்டு இருக்கேன். அடிச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிட்டு சொல்லிட்டேன். என்ன தகுதி இருந்தா நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்ப? ஆதி, அது வந்து ஜெனிஃபர் சார் நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஆதி,
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப? இல்ல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன தகுதி இருக்கும் இங்க வந்து உட்காந்துகிட்டு இருக்கு? இங்க பாராதி, அவர் என்ன பார்க்க வந்திருக்காரு, என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு, இதெல்லாம் தாண்டி அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், சரியா? அதுக்கான மரியாதை நீங்க தந்துதான் ஆகணும். இங்க நான் ஒர்க் பண்ற டாக்டர், எனக்கு எவ்வளவு மரியாதை நீங்க தரீங்களோ அதே மரியாதை அவருக்கு தந்துதான் ஆகணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது ஆதி அவர்கிட்ட. இல்லடி, நீ தானே சொன்ன அவர் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் அது ஏதோ கோவத்துல சொன்னேன், அதுக்காண்டி நீ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணி அவர்கிட்ட. இங்க இருந்து வாங்க போலாம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட பேசாத, புரியுதா? சாரிடி. சாரியை தூக்கி குப்பை தொட்டியில போடு. சாரி போடி, இன்னைக்கு மரியாதை கிட்டுரும். டேய், அவ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? ஷிப்புடுறா, ஷிஃப்ல கோவப்படுறா இவ. ப்ரோ, இவ்ளோ கோவப்படுவாளா என்ன? கோவப்படுவாளா? இதுக்கு மேலேயே கோவப்படுவா. ஏதோ சொன்னீங்க உங்க மேல பாசம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்கல்ல? டேய் மச்சான், என்னடா மச்சான், அது எப்படிடா மச்சான் இந்த மாதிரி விஷயம்னா மட்டும் மொல்ல மாதிரி மூலம் நல்ல வேலை செய்யுது. இது ஆபரேஷன் தியேட்டர்லயோ இல்ல எமர்ஜென்சி கேஸ்னா எதனா சஜஷன் சொல்லுடா அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னடா தெரியும் நீயே பாத்துக்கூட அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிட்டு எஸ் ஆயிடுற. இந்த மொல்ல மாதிரி தானாலாம் யோசிக்கிறதுக்கும் மூளையில இடம் இருக்கா? டி, அதுவா வருதுடா தானா, நான் என்னடா பண்றது? ஆமாடா ஆமா, இந்த மாதிரி மொல்ல மாதிரி தனத்துக்குலாம் உனக்கு நல்ல மூளை வேலை செய்யும். ஒரு சர்ஜரி பண்றதுக்கும் இல்ல எமர்ஜென்சி கேஸ்னா ஒரு ஒப்பீனியன் கொடுடா, எனக்கு என்னடா தெரியும் போடா அப்படின்ட்டு ஓட்டிடுற. மவனே, இனி ஏதாச்சும் ஐடியா கேட்டு கொடுக்காம இரு. உன் மூளையை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இத்தனை நாளா களிமண் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அந்த மூளையை யூஸ் பண்ணாமே இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. சரிடா, ரொம்ப புகழாத விடு. டி பைத்தியக்காரா, புகழடா, காரி மூஞ்சில துப்பிக்கிட்டு இருக்கேன், அது கூட தெரியல. சரி விட்றா, அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாருங்க ப்ரோ, அவளுக்கும் உங்க மேல அஃபெக்ஷன் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஏன் இதை இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கும் அவசியம் இல்லதான், இது உங்க பர்சனல் தான். பட் இருந்தாலும் இது மத்தவங்க விஷயத்துல நடந்திருந்தா நான் அப்படியே விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிருப்பேன். ஜெனிஃபர் நோனி மனசு கேட்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனா நீங்க தான் நினைக்கிற மாதிரி தப்பா மாதிரிலாம் இல்ல, என்னுடைய சிஸ்டர் ஃபீலிங்ல தான் நான் பண்றேன் எல்லாத்தையுமே. புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ரோ, யாருமே இல்லாத பொண்ணு அப்படியே விட்டுறாதீங்க. அவங்க அப்பா விட்ட மாதிரி நீங்களும். அவளுக்கு மனுஷங்க மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிரும் ப்ரோ. நீங்களும் அவளை கை விட்டுட்டீங்கன்னா. புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, நான் கிளம்புறேன். பாய். பாய் ரகு. இவன் யாருடா அழகான பைத்தியக்காரனா இருப்பான் போல. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுல என் மூளைய வேற கசக்கி பிழிஞ்சு சூப்பரான ஐடியா வேற கொண்டு வந்திருக்கேன். இவன் என்னன்னா சரி ஓகே ப்ரோன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண மாதிரி நான் புத்திய செருப்பாலே அடிக்கணும். அதை நீயே மச்சான் பண்ற, நானே பண்றேன். செருப்பால தானே அடிக்கணும், உன் புத்திய நானே செருப்பால அடிக்கிறேன். இங்க வா. என்னடா நொன்னடா, ஆளை பாரு ஆளு. மவனே உன்ன மச்சான் அடிக்கவே இல்லடா. இல்ல ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை நொச்சரிக்கையும் வேண்டாம், மூடிக்கிட்டு போயிரு. சரி வா மச்சான், கேஸ் ஃபைல் டிஸ்கஸ் பண்ணுவோம். சாருக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? அஷுஷோ, என்னாச்சு? 8 மணிக்கு அவள் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து நிக்க சொன்னடா. 8 மணிக்கு ஷார்ப்பா வருவேன்னு சொல்லிட்டு மணி என்னடா? மணி 7:45 மச்சான். மொத்தம் சொதப்பிட்டேன். நேத்துதான் மச்சான் கரெக்ட் பண்ணேன். சரி மச்சான், எனக்கு நேரம் மச்சான், நான் கிளம்புறேன். டே ட்ரெஸ் மாத்திட்டு போடா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா கிளம்புறேன்டா. அரகர பைத்தியம். ஷோ கடவுளே, இவன் என்னைக்குதான் தீர்ந்து போறானோ. அவசரத்துக்கு பிறந்தவன் எவ்வளவு அவசரமா ஓடுறான் பாரு. இந்த மூளை புத்தியே முன்னாடியே இருந்திருக்கணும், ஒருத்தங்களை வெயிட் பண்ண சொன்னமேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல, எப்படி பரபரன்னு ஓடுறது பாரு. சார் சொல்லுங்க ரீனா. சார், பி ஷிஃப்ட்க்கு அலோகேட் பண்ணிருக்க ராம்குமார் சாரும் அதுக்கப்புறமா அருணா மேம் அலோகேட் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல சார், அது வந்து ராம்குமார் சாருக்கு அடிபட்டுச்சான், அதனால அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். ஒரு 2 hours லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு சார் உங்ககிட்ட. என்னாச்சு? மாடிப்படியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாராம் சார். கால்ல அடிபட்டுச்சான், அதனால ஒரு 2 hours ஆகும், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். சரி ஓகே, அது பிரச்சனை இல்ல. ரேஷ்மா லேட்டா தான் வருவா, அவ மேனேஜ் பண்ணிப்பா. சரி ஓகே சார். அந்த ஸ்ரீனிவாசன் பேஷண்ட் அவங்களுக்கு என்னாச்சு? அந்த கேஸ் ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணீங்களா இல்லையா? சார், அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க சார். ஏன் பயப்படுறாங்க சார்? அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படுறாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கே நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அதுல எந்த ஒரு கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. சோ அதனால பயப்பட வேண்டாம். நீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓபி பேஷண்ட் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களை என்னோட ரூம்க்கு வர சொல்லுங்க. ஓகே சார். போங்க. என்ன அவங்களுக்கு கீழே உட்கார்றதுக்கு கால் வலிக்குது எம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. கால் வலிக்கு பாட்டி. இந்த வயசுலயே கால் வலி, கை வலி, எல்லா வலியும் வருது உனக்கு. சரி சரி, இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு, அது எல்லாத்தையும் எப்ப பாக்க நீ? இப்பவுமே கை வலி கால் வலி எல்லாம் வருது அப்படிதானே? உட்காரும் போது எம்மா எம்மான்ட்டு உட்காரு. ஆமா, உன் அத்தையை கூட்டிட்டு வரதானே போனா? உன் அத்தெல்லாம் எங்க யாருமே இருக்காங்களே, நீ மட்டும் முன்னாடி வந்துகிட்டு இருக்க? அவங்க
பேக்ல எடுத்துட்டு வராங்களா? சரி சரி, அதுக்குள்ள நீங்க ஓடி வந்துட்டீங்க அப்படிதானே? இல்ல, நடந்துதான் வந்தேன். இதெல்லாம் நல்லா பேசுங்க தெளிவா. என்ன சரி, அங்க போனியே, அங்க இருக்க பாட்டி எல்லாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு? சாக்லேட் தந்தாங்களா, பிஸ்கெட் தந்தாங்களா? ஒரே சாக்லேட் பிஸ்கெட் நிட்டுனியே. உன் அத்தைய பார்க்க போனியா? உன் அத்தைக்கு என்ன வாங்கிட்டு போனா? அத்தைக்கு ஒண்ணுமே வாங்கல நாங்க. அம்மா தான் வாங்கி வந்தா சாக்கி பிச்சி சொல்லி. அங்க இருக்க பாட்டி ரொம்ப மோசம். என்னாச்சியா ரொம்ப மோசம்னா? என்னாச்சு? சண்டை வந்துச்சா? ஒரு பாட்டி தாச்சி பாட்டிய இப்படி திட்டுனாங்களா? சண்டைய போட்டாலும் பாட்டி அங்கன போய்? ஆமா, இங்க நான் இவ்வளவு சொல்லி விட்டுருக்கேன், அதையும் மீறி உன் பாட்டி சண்டை போட்டுருக்கா பாரு. வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. அண்ணா, பாட்டி தான் பாவம். சண்டைய போட்டுட்டு உன் பாட்டி பாவமா? இன்னைக்கு வரட்டும் இருக்கு அவளுக்கு. பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டி நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா பாட்டி? நல்லா இருக்கமா. உன் அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி, நானும் நல்லா இருக்கேன். எடி ரேஸ்மா, உன் அம்மா இங்க சண்டைய போட்டுட்டு வந்திருக்கா. என்ன அவ உள்ள வரைக்கும் தயங்கிக்கிட்டு வெளியவே நிக்காளோ? சொல்லிதான் விட்டுருக்கேன் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ என்ன ஆக்கத்துல போய் பிள்ளைய கூட்டிட்டு வர போயிருக்கா? போனவ சண்டைய போட்டுட்டு வந்திருக்கா. என்னத்தான் புத்தியும் உன் அம்மா கறிக்கு தெரிய மாட்டேங்க எனக்கு. பாட்டி, முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உனக்கு யாரு இத போன் பண்ணி சொன்னா? அரையும் குறையம்மா, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யாரு சொன்னா? எனக்கு யார்ட்டி போன் பண்ணி சொல்ல போறாங்க? எனக்கு என்ன அங்க ஆளா இருக்கு பேசுறதுக்கு? ரோஷன் தான் சொன்னா. இப்போ ரோஷன், உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது, பெரியவங்க மாதிரி நடந்துக்காதன்னு சொல்லிட்டு. எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? அடி வாங்க போற பாரு நீ என்கிட்ட. பாட்டி தான் கேட்டாங்க, அங்க என்ன பிச்சின்னு வந்ததா சொல்லி. அங்க ஒரு பாட்டி சண்டை போட்டாங்களா, அதான் சொன்னேன். தாச்சி பத்தி பாவம், அங்க இருக்க பத்தி மோசம்னு சொல்லி. இதெல்லாம் நல்ல தெளிவா பேசி சொல்லி கொடுத்தா சொல்லாத என்ன? உனக்கு ஏபிசி படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, 1 2 3 படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, இந்த கதையெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கரெக்டா நேரம் இருக்கும் அப்படிதானே? இனி ஏபிசிடி சொல்லி தரும் போது சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அப்ப இருக்கு உனக்கு அடி. ஆமா, அம்மாதான் மோசம், அண்ணாதான் சூப்பர். உன்னை யாராச்சும் எதனா சொன்னாங்கன்னா அவங்க மோசம், உன்னை செல்லம் கொஞ்சம் சூப்பர் அப்படிதானே? இரு, உனக்கு இருக்கு. இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு உன்னை ஹாஸ்டல்ல போடுறேன். யாருமே இருக்க மாட்டாங்க ஹாஸ்டல்ல. ஹோட்டல் தானே, நானே தனியா இருந்துப்பேன். ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் வரும். ஹோட்டல் இல்லப்பா, ஹாஸ்டல். ஹாஸ்டல்னா உன்ன மாதிரி சின்ன சின்ன பைசங்கெல்லாம் அங்கனே இருந்துப்பாங்க. அப்பா, அம்மா, மாமா, அத்தை யாருமே உன்னை பார்க்க வர மாட்டாங்க. நீ அங்கனே தான் இருக்கணும் தனியா. யாண்டி அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா நீ? ஆமா, இல்லன்னா மட்டும் அவன் அப்படியே பயந்துட்டு தான் மறு வேலை பாப்பான். நீங்க எல்லாருமே கொடுக்குற செல்லத்துலதான் அவன் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசுற பேச்ச பாரு, பெரியவங்க மாதிரி. கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராத, நான் ஊ மட்டும் வந்துரும் அப்படிதானே? இங்க வா, நீ என்கிட்ட அடி வாங்குற. இப்ப படிக்க முடியாது உன்ன. இது சும்மா கடை பிள்ளை கிட்ட போய் வம்புக்குன்னு நின்னுகிட்டு இருக்கா. அங்கன என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனா என்னமாச்சு? உன் அத்தை கறி ஏதாச்சும் சொன்னாளா? சண்டை போட்டாளா? அது வந்து ஆமா பாட்டி, எங்க அத்தை தான் சண்டை போட்டாங்க. இவள எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது. எத்தனை வாட்டி தான் சொல்றதோ. தாட்சாயினி, என்னாச்சு அத்தை? ஏன் கோவப்படுறீங்க? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி விடுறது? அங்க போயிட்டு சண்டையை போடாதுன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு வந்திருக்கா. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? அனு பிள்ளை என்ன சண்டை நடந்தாலும், ஏது சண்டை நடந்தாலும் வீட்டுல சொல்லாது. அந்த பிள்ளைய வந்து அத்தை தான் சண்டை போட்டாங்கன்னு சொல்லுது. ஐயோ பாட்டி, நான் அப்படி சொல்ல வரல. நிறுத்துமா, போதும். அத சொல்லிட்டியே, இப்ப இவ இருக்கான்னு சொல்லிட்டு மாத்தி சொல்ற அதானே? இங்க பாரு தாட்சாயினி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஐயோ பாட்டி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ வேற சும்மா இரு பாட்டி. அத்தைன்னு சொன்னது அனுவோட அத்தைய, எங்க அம்மாவை சொல்லல. என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க கரெக்டா தான் பேசுறோம். அத்தைன்னு சொன்னது முத்துமாரியோட அம்மாவை. புரியுதா இல்லையா உனக்கு? முத்துமாரியோட அம்மா அனுக்கு அத்தை தானே? அததான் சொல்றோம். அவங்கதான் பிரச்சனை பண்ணாங்க, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ணல. என்னதாச்சா நீ சொல்றா இவ? ஆமாத்த, அவங்கதான் இந்த மாதிரி அணுவை நான் தான் வீட்டு விட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல கொஞ்சம் பேசிட்டாங்க. பரவாயில்ல அத்த, நான் ஏதோ சண்டை போடலத்த. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? இல்ல உன்னை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டு பொண்ணு நம்ம தானே அத்தை இப்படி பண்ணிருக்கோம். அதனாலதான் கோவப்பட்டு சொல்லிட்டாங்க. நம்மன்றதை விட நான் தானே சண்டை போட்டு அனுப்புனேன். சரி பரவாயில்ல விடுங்க அத்தை, இதுல எதுவும் பிரச்சனை இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போய் பாக்குறேன். அனு, உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணும்னா சொல்லுமா, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை, பசிச்சுதான் நானே கேக்குறேன் அத்தை. சரிம்மா. ரேஸ்மா, நீ ஏதோ ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்னல, கிளம்பலையா? அந்த போகணும். சரி. ஏன்டா இத்தனை வாட்டி போன் பண்ணிக்கிட்டே இருக்க? சரி ஓகே, நான் வரேன். சரி சரி, ஓகே ஓகே. அவளுக்கு என்ன தைரியம் தான் என்ன மாதிரிலாம் பேசிருக்கா? என்னடி சொன்னா? சிறு பாட்டி, போன் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், வரேன் இரு. என்னாச்சு? என்ன பிரச்சனை?
அது ஒண்ணும் இல்ல, அணுவை கூட்டிட்டு வர போனோம்ல, அங்க அம்மாவை அவங்க அத்தை கொஞ்சம் மோசமா பேசிட்டாங்க. அதுதான் பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வரேன், வை. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சரி, நீ கோவப்படாத, வையே. என்னடி நடந்ததுங்க? என்ன நடந்துச்சு சொல்லு. பாட்டி, இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? நான் அதுதான் அங்கேயே பேசிட்டு வந்துட்டேன். அனு இப்படி கூட்டிட்டு வந்து அங்க விட்டுட்டு போனதை நினைச்சுதான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானும் பேசிட்டு தான் வந்தேன். நீ எதுவும் கோவம்லாம் படாத, இந்த பிரச்சனை இப்படியே விட்டுரு. இங்க பாரு அனு, என்ன பேச்சு பேசியிருக்கான்னு சொல்லிட்டு உன் அத்தைக்காரி இப்பவுமே எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. பாட்டி, நானும் அந்த இடத்துல இல்ல பாட்டி. அம்மா தான் சொன்னாங்க உன் அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டாங்க முத்துமாரியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரியாது பாட்டி என்ன பேசுனாங்கன்னு. பாட்டி, அவங்கதான் சொல்றேன்ல, அணுவை கூட்டிட்டு போய் அங்க விட்டதுனால பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. நானும் அதுக்கெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு. எதுக்கு சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்க? எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் அப்படி கிளம்புறேன். என்னமோ. ஆமா. அண்ணே, அண்ணே. வா கௌசி, என்னாச்சு கௌசி? ஏதாச்சும் வேணுமா? வாங்கிட்டு வரணுமா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல. உன்னை பார்க்க ஒரு ஸ்பெஷலான ஆள் வந்திருக்காங்க, அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஸ்பெஷலான ஆளா? என்ன பார்க்கவா? யாரு? நீயே சொல்லு பாப்போம், யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. உனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை விட்டா உனக்கு வேற யாரையுமே தெரியாது. லாஸ்ட் 2 months அவரை நீ பார்க்கவே இல்லை. உன்னுடைய க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ் உனக்கு. ஏற்கனவே பயங்கரமா தலை வலிக்குது கௌசி, நீ வேற ஏன் கௌசி? என்னன்னு சொல்லு. தலை வலிக்குதா? என்னாச்சு உனக்கு? காய்ச்சல் எதனா வருதா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போமா? இல்லன்னா அண்ணிய டாக்டர் தானே, அன்னிக்கிட்ட சொன்னா டேப்லெட் எதனா தருவாங்க. டேப்லெட் போட்டேன்னா சீக்கிரமா சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. அண்ணே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றல, இரு நான் அண்ணிக்கிட்ட சொல்லி டேப்லெட் எடுத்துட்டு வர சொல்றேன். என்ன கௌசி அண்ணின்னு பேச்சு வருது? அண்ணி, இப்பதான் உங்களை பத்தி சொன்ன நீங்களே வந்துட்டீங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, தலைவலி அதிகமா இருக்கா அண்ணி. டேப்லெட் எதனா தரீங்களா? அண்ணன் பாவம் தானே. இந்த விஷயத்துல எல்லாம் அன்னைக்கிட்ட கோவப்படாதீங்க. நீங்களும் ஒரு டாக்டர் தானே, பேஷண்ட்டுக்கு டேப்லெட்லாம் கேட்டா தருவீங்க தானே. அண்ணனுக்கு தரீங்களா டேப்லெட்ஸ் எல்லாம்? கௌசி, அண்ணி கூச்சப்படாத, அண்ணி தானே, அண்ணி எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. உனக்கு டேப்லெட்லாம் தருவாங்க. அண்ணி ஒன்னும் உன் மேல அந்த அளவுக்குலாம் கோவமா இல்ல. கொஞ்ச நேரம் நீ வாயை முடிக்கிட்டு இருக்கியா? உன்கிட்ட நான் சொன்னேனா எல்லார்கிட்டயும் போயிட்டு எனக்காண்டி நீ பேசுன்னு சொல்லிட்டு? நீ யார்கிட்டயும் இந்த மாதிரி போயிட்டு எனக்காண்டி பேச தேவையில்ல. உன்னால முடிஞ்ச ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வா போ. சரி ஓகேண்ணே. ஏய், யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போடி. ஷோ. கார்த்தி, கார்த்தி உன்னதான். சொல்லுங்க ஜெனிஃபர். என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசுறேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெனிஃபர், நீங்க சொல்லுங்க. என்னாச்சு? ஏதாச்சும் தேவைப்படுதா? ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? இல்ல ஏதாச்சும் சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யார் மேலயும் இருக்க கோவத்தை ஏன் கௌசி கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுதான், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. பட் ஆனா ஆதி ஏன் அப்படி பேசினான்னு தெரியல. அவனுக்காண்டி நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். அவன் வேணுக்கு அப்படி பேசிருக்க மாட்டான். அன்னைக்கு சண்டை வந்துச்சுல, அதை வச்சுட்டு தான் பேசியிருப்பான். இனிமே அவன் இப்படி எல்லாம் பேச மாட்டான். அவனை நான் இன்னும் வேணா சத்தம் போடுறேன். நீங்க அதுக்காண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜெனிஃபர், நீங்க கவலைப்படாதீங்க. ஆதி சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணாங்க. அவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்காண்டி. நீங்க வர்றத பார்த்துதான் சும்மா என்கிட்ட சத்தம் போட்டாங்களே தவிர மத்தபடி எதுவும் இல்ல. அவரு பேசுனதை நினைச்சுலாம் நான் கவலைப்படல. அவர் அதுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி சாரின்னு சொல்லிட்டாரு. சோ நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா நீங்க அதை போய் பார்க்கலாம். என்னாச்சு? ஷேப்லாம் பேசுறான். நம்மளே வந்து பேசுறோம், நம்மள அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறான். எப்பவுமே இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டானே. சின்னவா இருக்கும், நம்ம மேல கோவமா இருக்கானோ? நம்ம பேசுனதுனால கோவமா இருக்கானா? என்னன்னு தெரியலையே. கூப்பிடலாமா? கா சரி வேண்டாம். கூப்பிட்டீங்களா? இல்ல, அது உங்ககிட்ட ஒண்ணு. என்ன விஷயம் சொல்லுங்க. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசினதுனால கோவமா இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி பிக்கப் பண்ண வந்ததுனாலதான் சடனா வந்தீங்களா? அதான் கோவப்பட்டுட்டேன். சாரி, இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். அதுக்காண்டி இப்படி உம்முன்னு இருக்காதீங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நான் உம்முன்னு இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க தான் மொத்தத்தையும் விட்டுட்டு போறீங்கல்ல இன்னொரு 2 மாசத்துல, அப்புறம் என்ன? புரியல. இல்ல, ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்களே என்கிட்ட இருக்கிறதே பிடிக்கல, நான் என்னை விட்டுட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை சொல்ல வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லை. நீங்க நைட் ஷிஃப்ட் வேற பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனை இல்லை. நான் வேணா வெளியே போறேன். இல்ல பிரச்சனை இல்ல,
நீங்க இருக்கணும்னா இருங்க. ஏன் என்கிட்ட எதனா பேசணுமா, ஏதாச்சும் சொல்லணுமா? ஆ, எதுவும் இல்ல. அண்ணே, வா கௌசி, காஃபி கேட்ட வெறும் கையோட வந்துட்டு இருக்கேன். அண்ணே, உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்குன்னு சொன்னல, நீ வெளியே வர மாதிரியே தெரியல. அண்ணி வந்தா அன்னிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான், வெளியே கூட வர மாட்டான். இப்ப வரியா இல்லையா நீ? யாரு வந்திருக்கா? ஐயோ, உன் முகரை கட்டிய யார் தேடி வருவான்? பொண்ணா தேடி வரும். பொண்ணா? ஐயோ அண்ணி, பொண்ணுலாம் இல்ல, பயப்படாதீங்க. இவனுடைய ஃப்ரெண்டு தான், ராக்கி அண்ணன், ராகேஷ். ராக்கியா வந்திருக்கா? அவனை உள்ள வர சொல்லு கௌசி. அவங்க அப்பமே ரெடியா தான் நின்னுட்டு இருந்தாங்க. நீயும் அண்ணியும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, அதனால வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது கூப்பிடுறேன். சீக்கிரம் வர சொல்லு. சரி. ஷாரு? அவன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, இன்ன வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கான். ராகேஷ். அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வர முடியல, அவன் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தான், இப்பதான் வந்திருக்கான். அதான் நமக்குள்ள இருக்க சண்டை, கோவப்பட்டு அவன் முன்னாடியும் அதே மாதிரி பேசாதீங்க. சண்டை ஓகே, பட் ஆனா ரொம்ப ஹார்ஷா பேசாதீங்க, பேசுறதா இருந்தாலும். ஐயோ சாரி கார்த்தி, நான் பேசணும்னு பேசல, சாரி. பரவாயில்ல, நீங்க கோவப்பட்டு பேசினாலும் அவன் முன்னாடி பேசாதீங்க. ஐயோ சாரி கார்த்தி. சாரி கேட்கணும்னு சொல்லல, சொல்றேன்.